வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தை வச்சு ஒரு பேன்கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பேன்கேக் செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் போதும். குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு தரலாம். ரொம்பவும் ஹெல்த்தியானது. தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். 2 வாழைப்பழம், முட்டை 2, சுகர் பவுடர், மைதா மாவு, ஏலக்காய் தூள், பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக பால், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வாழைப்பழங்களை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வாழைப்பழம் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை பிடிக்காதவங்க முட்டை சேர்க்காம கூட செய்யலாம். இப்போ முட்டையை உடைச்சி சேர்த்தாச்சு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பேக்கிங் சோடா இருந்தால் அதுவும் கூட சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சர்க்கரை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது சேர்க்குறதுனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இதில் கொஞ்சமாக உருக்கி எடுத்த நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு லிக்விடாக இருந்தால் போதும். இப்போ நம்ம பேன்கேக் செய்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு விருப்பமான சைஸில் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி குழந்தைங்களாம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்னதாக தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி விட்டுடலாம் சின்ன சின்னமாக. இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி கிளாஸ் மூடி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு உப்பி வர்றது நல்லாவே தெரியும். இப்போ ஓரளவு கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. நம்ம இப்போ மூடி எடுத்துட்டு இன்னொரு சைட் திருப்பி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுடலாம். நம்மளுக்கே தெரியும் நல்லா 2 பக்கமும் வெந்தோடனே நல்லா உப்பி வந்துடும். பாருங்கள், முன்னாடி இருந்த சைஸை விட பாருங்கள் சைஸ் எவ்வளோ நல்லா ப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான எம்மியான பனானா பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. இதில் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி இதில் தூவி விட்டுருக்கேன். அதுலேயே கொஞ்சமாக தேன் இந்த மாதிரி
சேர்த்துருக்கேன். அப்போ நல்லா இன்னும் இனிப்பாக டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பனானா பேன்கேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பனானா கேக்கையே நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறதுக்காக அதே மாவில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சமாக வாழைப்பழம் மேலே சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் பாதாமை ஆட் பண்ணியிருக்கேன். மேலே கொஞ்சமாக டெய்ரி மில்க் கட் பண்ணி இதில் தூவி விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாக்லேட் தூவி இருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த பனானா கேக். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வீட்டிலையே கேக் கேட்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.